வணக்கம். இன்னைக்கு நாம டான் மிகுவல் ரோய்ஸோட 4 ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் ஒரு புத்தகம்னு சொல்லிட முடியாது. நம்ம வாழ்க்கையை மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டி இது. பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் பண்டைய டோல்டெக் ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை மாற்றி உண்மையான சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு கத்து கொடுக்குது. சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். இந்த மேற்கோளை கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. நம்மள நாமளே உண்மையா வெளிப்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவு பயப்படுறோம் இல்லையா? அந்த பயத்தை உடைச்சு நாம வாழ்றதுக்கு இந்த ஒப்பந்தங்கள் எவ்வளவு முக்கியம்னு இது அழகா சொல்லுது. சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம மனக்கட்டுப்பாடுகள் பத்தி புரிஞ்சிக்க போறோம். அப்புறம் அதுலேருந்து விடுதலை அடையறதுக்கான அந்த 4 வழிகள் என்னென்னு பார்ப்போம். இந்த மாற்றத்தை எப்படி படிப்படியா கொண்டு வரது, கடைசியா நம்ம அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிப்போம். முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது நமது மனக்கட்டுப்பாடுகள். நாம சுதந்திரமா இருக்கணும்னா முதல்ல நம்மள எது கட்டி போட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்மள உண்மையில எது கட்டுப்படுத்துதுன்னு? பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது என்னன்னா, நமக்கு தெரியாமலே நமக்கும் சமுதாயத்துக்கும் நாம செஞ்சுக்கிட்ட சில கண்ணுக்கு தெரியாத ஒப்பந்தங்கள் தான். இந்த புத்தகத்துல இத சமூக வயப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சின்ன வயசுல இருந்தே தண்டனை பரிசுன்னு கொடுத்து நம்மள எப்படி வாழணும்னு இந்த சமூகம் பழக்கப்படுத்துது. கிட்டத்தட்ட ஒரு விலங்க பழக்கிற மாதிரிதான்னு சொல்றாங்க. இதை யோசிச்சு பாருங்க. நாம மத்தவங்க சொல்றத கேட்டா நல்ல பையன் நல்ல பொண்ணு, கேட்கலனா கெட்ட பையன். இதனாலேயே நாம மத்தவங்கள சந்தோஷப்படுத்த ஒரு முகமூடிய போட்டுக்க ஆரம்பிக்கிறோம். உள்ளுக்குள்ள நாம போதுமான அளவு நல்லவங்க இல்லையோன்னு ஒரு பயம் வந்துருது. அப்புறம் எதை செஞ்சாலும் அதுல இருக்கிற சந்தோஷத்துக்காக இல்லாம பரிசுக்காக செய்ய பழகிடுறோம். சரி, இந்த கட்டுப்பாடுகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு தீர்வு என்ன? அதுதான் நம்மள தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு கூட்டிட்டு போற இந்த 4 சக்தி வாய்ந்த ஒப்பந்தங்கள். இதோ இந்த 4 ஒப்பந்தங்கள். 1, உங்க வார்த்தைகள்ல நேர்மையா இருங்க. 2, எதையும் தனிப்பட்டதா எடுத்துக்காதீங்க. 3, நீங்களா எதையும் அனுமானம் செஞ்சுக்காதீங்க. 4, எப்பவும் உங்களோட சிறந்ததை கொடுங்க. வாங்க இப்போ ஒவ்வொன்னையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் ஒப்பந்தம், உங்க வார்த்தைகள்ல நேர்மையா இருக்கிறது. நம்ம வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்கு. அது உருவாக்குற சக்தி. அந்த சக்திய உண்மைக்கும் அன்புக்கும் மட்டும் பயன்படுத்துறது தான் நேர்மையா இருக்கிறது. இம்பெக்கபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பாவம் இல்லாத அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நீங்களே எதிரா செய்யற எதுவுமே பாவம்தான். அப்போ நேர்மையா இருக்கிறதுனா உங்களுக்கு நீங்களே எதிரா போகாம இருக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வார்த்தைகளை வச்சு நம்மள நாமளே திட்டிக்கவோ மத்தவங்கள பத்தி புறம் பேசி காயப்படுத்தவோ கூடாது. அடுத்தது 2வது ஒப்பந்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தவங்களோட கருத்துகள்ல இருந்தும் செயல்கள்ல இருந்தும் நம்மள பாதுகாத்துக்க இது ஒரு கவசம் மாதிரி. அதுதான், எதையும் தனிப்பட்டதா எடுத்துக்காதீங்க. இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. மத்தவங்க சொல்றதும் செய்யறதும் அவங்களோட உலகத்தோட ஒரு பிரதிபலிப்பு. அது உங்களால இல்ல, அது அவங்களுக்காக. அவங்க சொல்ற ஒரு விஷயம் எப்போ நம்மள பாதிக்குதுன்னா நாம் அதை நம்பும்போதுதான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் அவரோட நல்ல நாள்ல உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுறாரு. ஆனா அவரோட ஒரு கெட்ட நாள்ல ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாரு. இப்போ அவரோட நடத்தைக்கு காரணம் அவரோட சூழ்நிலை தானே தவிர நீங்க இல்ல. இத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், தேவையில்லாத மன உளைச்சல்ல இருந்து தப்பிச்சிடலாம். 3வது ஒப்பந்தம், அனுமானங்களை செய்யாதீங்க. இதுல என்ன பிரச்சனைனா, நாமெல்லாம் உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுதான் உன்னைன்னு நம்ப ஆரம்பிச்சுடுறோம். இதனால நிறைய தப்பான புரிதல்களும் தேவையில்லாத சண்டைகளும் வருது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ரொம்ப சிம்பிள். கேள்விகள் கேளுங்க, தெளிவுபடுத்திக்கோங்க. நாமளா ஒரு கதையை மனசுல உருவாக்குறத விட என்ன உண்மைன்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். ஆனா அதுதான் நல்லது. இப்போ கடைசி ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் தான் மத்த 3 ஒப்பந்தங்களையும் நம்மளோட ஒரு பழக்கமாவே மாத்த உதவுது. அதுதான், எப்பவும் உங்களோட சிறந்ததை கொடுங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்க சிறந்தது அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அது ஒவ்வொரு நிமிஷமும் மாறும். நீங்க ஆரோக்கியமா இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், உடம்பு சரியில்லாதப்போ வேற மாதிரி இருக்கும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அப்போ உங்களால முடிஞ்ச சிறந்ததை செஞ்சா போதும். இது நம்மள நாமே திட்டிக்கிறதுல இருந்தும் வருத்தப்படுறதுல இருந்தும் காப்பாத்தும். சரி, இப்போ இந்த ஒப்பந்தங்களை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட பழைய பழக்கங்களை மாத்துறது ஒரே நாள்ல நடக்காது. அதுக்கு கொஞ்சம் பொறுமையும் பயிற்சியும் கண்டிப்பா தேவை. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் போதுதான் அதுல நாம நிபுணராவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த புதிய ஒப்பந்தங்களையும் திரும்ப திரும்ப பயிற்சி செய்யும் போதுதான் அது நம்மளோட இயல்பான ஒரு பழக்கமாவே மாறும். இந்த மாற்றத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? முதப்படி விழிப்புணர்வு தான்.
முதல்ல நாம சுதந்திரமா இல்லைன்னு நாமளே உணரணும். அப்புறம் பழைய ஒப்பந்தங்களை ஒவ்வொன்னா உடைக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப முக்கியமா இந்த பயணத்துல உங்க மேல நீங்களே ரொம்ப பொறுமையா இருக்கணும். சரி, இவ்ளோ நேரம் பார்த்த இந்த ஆழமான விஷயங்களை நம்மளோட ஒரு சாதாரண நாள்ல எப்படி பொருத்தி பார்க்கலான்னு பார்த்து இந்த விளக்கத்தை முடிக்கலாம். இந்த சூழ்நிலைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காலையில நீங்க ஒருத்தருக்கு வணக்கம் சொல்றீங்க, ஆனா அவங்க உங்களை கண்டுக்காம போறாங்க. பழைய நீங்களா இருந்தா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு அனுமானம் பண்ணி அதை தனிப்பட்டதா எடுத்துக்கிட்டு கவலைப்படுவீங்க. ஆனா இந்த ஒப்பந்தங்கள் தெரிஞ்சா, அவங்களோட நடத்தை அவங்கள பத்தினது உங்களை பத்தினது இல்லைன்னு புரிஞ்சுக்குவீங்க. நீங்க உங்களோட சிறந்ததை செஞ்சு உங்க வேலையை பார்க்க போயிடுவீங்க. இது எவ்வளவு நிம்மதியா இருக்கும். அதனால நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இன்னைக்கு நீங்க எந்த ஒரு அனுமானத்தை கேள்வி கேட்க போறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த அன்பான செய்தியை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்துக்கோங்க. நாம எல்லாரும் அன்பை பரப்புவோம். நன்றி, வணக்கம்.